ஏன்னா எனக்கும் பர்த்டேக்கும் ராசியே கிடையாது. அம்மா மணி இவங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன், வருத்தப்படவே மாட்டேன். அதாவது மணி வந்துட்டு அவன் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டான், என்னையே தான் இப்படி ஆக்கிட்டான். ஆனால் நீங்கள் எப்படியாவது என்னை பேச வச்சுன்னு நிறைய ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நான் பேச மாட்டேன். அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுறது அவன் தான், நான் எதுக்குமே ரியாக்ட் பண்ணவே மாட்டேன். நீங்களாம் அந்த கேக்கை நான் வெட்டும்போது மனசில் நினச்சது என்னென்னா, ஹாப்பி பர்த்டே ராஜேஷ், இல்லை ஹாப்பி பர்த்டே ராஜேஷ் மகிழினி இப்படிலாம் போட்டிருந்தா வந்து அது எனக்குன்ற மாதிரி ஆகிடும். மணி எனக்காக இன்னொரு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தான். அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி ஒருவேளை இன்கேஸ் நடந்துருந்துச்சுன்னா, நான் எதிர்பார்க்காத நேரம் அப்படி மட்டும் பார்த்துருந்தேன்னா, அண்ணி வந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே உனக்கு எப்படியா அவங்க அண்ணி மேலே இவ்வளோ பாசம் வருது. பாப்பா எனக்கு ரொம்ப 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 முக்கியம். அவள் தான் எனக்கு உலகமே, அவள் தான் எல்லாமே. பாப்பா வளர்ந்து ஒரு வயசுக்கு அப்புறம் அப்பா வேணும் அப்படின்னு சொல்லும் போது, உறவுகள் அனைவருக்கும் ராஜேஷ் மகிழின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பர்த்டே விளாக் தான். என்னோட பர்த்டே பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூடியூப் சேனலில் பாப்பாவோட பர்த்டே விளாக் இருக்கும், தனானியோட மணியோட அப்படின்னு எல்லாரோட பர்த்டே விளாக்கும், எல்லா செலிப்ரேஷன் வீடியோ, ஃபெஸ்டிவல் அது இதுன்னு எல்லா விளாக்குமே இருக்கும். ஆனால் என்னோட பர்த்டே விளாக் மட்டும் தேடி பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. இருந்தாலும் சும்மா லைட்டாக அப்படி தான் இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் பர்த்டேக்கும் ராசியே கிடையாது. இது வேறு, ஐயோ போன தடவை பர்த்டேங்கும் போது அது பர்த்டே கிடையாது, பர்த்டே சொல்லியிருந்தாங்க. அது கரெக்டாக வர மாட்டேங்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பர்த்டே என்னோட பர்த்டே விளாக் மட்டும் எதுவுமே இருக்காது. ஏன்னா எனக்கும் பர்த்டேக்கும் ராசியே கிடையாது. நான் எப்படி சொல்கிறேன்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும், ஏதாச்சும் ஒன்று நடந்துடும். அதனால் பெருசாக செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. போன வருஷம் ஓரளவு நல்லா போச்சு, அதுக்கு இந்த வருஷம்லாம் பெருசாக இல்லை. இந்த வருஷம் வந்துட்டு இப்படியாவது என்னை சர்ப்ரைஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மணியும் தடானியும் என்னெல்லாமோ நிறைய பிளான் பண்ணி, இவனை இந்த பிறந்தநாள் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அவன் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட முயற்சிகள், ஏகப்பட்ட கஷ்டங்கள், ஏகப்பட்ட தடைகள் எல்லாத்தையும் தாண்டி தான் இது பண்ணாங்க. இந்த பர்த்டே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 சிறப்பாக, சூப்பராக, சந்தோஷமாக, நிறைவாக முடிஞ்சது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதாவது எப்படியும் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்றது தெரியும், ஆனால் சந்தோஷமாக முடியும், சந்தோஷமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடியும் அப்படின்றத நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காதது எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி தான். நான் எதிர்பார்க்காம இருக்கும்போது எனக்கு சூப்பராக சிறப்பாக நிறைவாக முடிஞ்சிச்சு. இப்போ முன்னாடி சும்மா பேசிட்டே இருக்கிறானே, இதெல்லாம் ஓட்டி விட்டு நம்ம நேரம் அங்கே போயெல்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா என் மனசில் உள்ளதெல்லாம் சொல்கிறது வந்து முன்னாடி தான் சொல்லுவேன். அதில் வந்து என்னோட சந்தோஷத்தை மட்டும் தான் பார்ப்பீங்க. இதில் தான் என்னோட வலிகள், சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே பார்ப்பீங்க. அதனால் இதை ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் என் மனசில் உள்ளதையுமே இதில் தான் தெரிய வைக்க முடியும். அதனால் இதை ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக மணி வந்துட்டு எனக்காக படாத கஷ்டங்களே கிடையாது. எந்த விதத்துலையுமே வந்துட்டு நான் வந்துட்டு அவனை இந்த விதத்தில் கஷ்டப்படுத்தினதே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது. எல்லா விஷயத்துலையும் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கிறேன். அது என்னன்னு தெரியல. எப்பயுமே சொல்லுவாங்கள்ல, நமக்கு உரிமையான பொருள், நம்மளோட பொருள் அப்படின்னா அது என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். அம்மா மணி இவங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன், வருத்தப்படவே மாட்டேன். எவ்வளோ வேணால் கஷ்டப்படுத்தலாம், இவங்க பட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அது நம்மளோட பொருள், இவங்களை எவ்வளோ வேணால் காயப்படுத்தலாம், எவ்வளோ வேணால் கஷ்டப்படுத்தலான்ட்டு அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கிறேன், அவ்வளோ காயப்படுத்திருக்கிறேன். நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை அதாவது மணி வந்துட்டு அவன் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டான், என்னையே தான் இப்படி ஆக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ளேம் பண்ணுறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது யோயோ இவங்களுக்கு என்னடா தெரியும் இப்படிலாம் பேசுகிறாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். சொல்ல முடியாத சுச்சுவேஷன்னால நான் எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு இப்படி இருக்கிறேன். சொல்ல முடிஞ்சது அப்படின்னா அவனோட கஷ்டம் வந்து உங்கள் எல்லாருக்குமே புரியும். அவனோட கஷ்டம் மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட கஷ்டம், எல்லாரோட கஷ்டமே புரியும். உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து அவங்கெல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க, இவனை இப்படி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி மட்டும்தான் அவங்க எல்லாரோட மைண்ட் செட்டுமே இருக்குது. ஆனால் அது உண்மை கிடையாது. இங்கே எனக்காக அவங்க எவ்வளோ போராடுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது வந்து எனக்கு மட்டும் இல்லை, அவனை சுற்றி உள்ள எங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கே நிறைய தெரியாது, அவனை சுற்றி உள்ளவங்க நிறைய பேருக்கு அவ்வளோ விஷயம் தெரியும். அந்த அளவுக்கு அவனை பற்றி யோசிக்கிறத விட என்னை பற்றி அதிகமாக யோசிக்கிறான். அது உங்கள் யாருக்குமே புரியாது. சொன்னாலும் வந்துட்டு சும்மா என்னமா அவன் வாழ்க்கைக்கு எடுத்துட்டான் அப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் முட்டாள்தனமாக எப்படி சொன்னார் தப்பு கோச்சுப்பீங்களா? நீங்கள் ஏதோ புரிதல் இல்லாமல் பேசுவீங்க. அதனால் ஏன்னா நான் உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக சொல்லணும்னு நினச்சோம்னா அதுக்கு பின்விளைவுகள் இன்னும் நிறைய வரும். அதனால் வந்துட்டு சொல்ல முடியாத சுச்சுவேஷன். நீங்களா புரிஞ்சுப்பீங்கன்னு நம்பி நான் நிறைய இடத்துல இருக்கிறேன். சரி இவ்வளோத்துக்கு இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ரீசன் இருக்கும் அப்படின்றது நீங்களா புரிஞ்சுப்பீங்கன்னு நம்பி தான் நானும் ஒரு டைமும் அதை பற்றி பேசாமல் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் எப்படியாவது என்னை பேச வச்சுன்னு நிறைய ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நான் பேச மாட்டேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. இப்போவும் நான் ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன். நீங்கள் வார்த்தைகளை ஈஸியாக விட்டுறீங்க.
அது விடுறதுக்கு முன்னாடி ஏன் இவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ வலி இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு வார்த்தைகளை விடுங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தன் அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தன் இருந்தானா அவனை நினச்சி யோசிச்சு பாருங்க. அப்படி நினச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படி வார்த்தைகள் விட தோணாது. நான் ஏன்டா அப்படிலாம் நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னவோ சொல்லிட்டு போங்க, கண்டுக்கிட மாட்டேன். நான் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுறது அவன் தான். நான் எதுக்குமே ரியாக்ட் பண்ணவே மாட்டேன். நீங்களாம் எப்படி பேசுறவங்களாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நேரில் எப்படி என்னை பார்த்தா பேசப்படுறது கிடையாது. சும்மா இதில் தான் உங்களால் கதற முடியும், கதறிக்கோங்க. அதனால சரி, நெகட்டிவாக போக வேண்டாம், நம்ம பாசிட்டிவாக போவோம். ரொம்ப நாளாக எப்போ அந்த மே அப்படின்னு ஆரம்பிச்சதோ அதுக்கு முன்னாடியில இருந்தே சரி, அந்த மேல இருந்து ரொம்ப தீவிரமா எப்படியாவது இவனை வந்து சந்தோஷப்படுத்திடணும், இந்த பிறந்தநாள் அவன் மறக்க முடியாத பிறந்தநாளா மாத்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. பிராக்டிக்கலா சில விஷயம் மணி யோசிச்சான். அதான் அது வீடியோலயே சொல்லியிருப்பான். அது எப்படி சொல்றதுன்னா, சர்ப்ரைஸ் பண்ணணும்ன்ற பேர்ல எனக்கு பிடிக்காத ஏதாவது ஒன்று பண்ணிடக்கூடாது. ஏதோ ஒன்று அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாம அதை வந்து சர்ப்ரைஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு பதில அவனுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் தள்ளி வச்சிருக்கிறோம். அது வந்துட்டு நடக்கும். அதுவும் பண்ணுன்ற முடிவுல தான் எல்லாருமே இருக்கிறோம். அது தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வரும். நடக்கும்போது அதை கண்டிப்பாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவேன், எல்லாருக்குமே சொல்லுவேன். அந்த மாதிரி அதனால ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் சர்ப்ரைஸ்ன்றதை தாண்டி அவனுக்கு பிடிக்கணுன்றதுக்காக தள்ளி வச்சிருக்கிறோம். எனக்கு பிடிக்கணுன்றதுக்காக தள்ளி வச்சிருக்காங்க. அதெல்லாம் அடுத்து வரும். இப்போ இந்த பர்த்டே எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு 10 மணிலேருந்தே இவனை எப்படியா சர்ப்ரைஸ் பண்ணிடணும் நிறைய பிளான் பண்ணாங்க. அப்புறம் என் சித்தப்பா பொண்ணு, என் தங்கச்சி வந்திருந்தா, மானசா வந்திருந்தா, அப்புறம் அவங்களோட என்னோட மாப்பிள்ள வந்திருந்தாப்புல, அவங்களும் வந்துட்டு அவங்க வந்து சர்ப்ரைஸ் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு கேக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து ஹாப்பி பர்த்டே அண்ணான்னு போட்டிருக்கோம். அந்த ஹாப்பி பர்த்டே அண்ணா அந்த கேக்கை நான் வெட்டும் போது மனசுல நினைச்சது என்னன்னா, ஹாப்பி பர்த்டே ராஜேஷ் இல்லை ஹாப்பி பர்த்டே ராஜேஷ் மகிழினி இப்படிலாம் போட்டிருந்தா வந்து அது எனக்குன்ற மாதிரி. ஆனால் ஹாப்பி பர்த்டே அண்ணான்னு போடும்போது எனக்கு இன்ஸ்டால அப்புறம் யூடியூப்ல தமிழ்நாட்டுல நிறைய அக்கா தங்கச்சிக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ அவங்க எல்லாரும் சார்பாகவும் அவங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு கொடுத்ததா நினைச்சு அந்த கேக்கை கட் பண்ணேன். சீரியஸாவே நான் அதை கட் பண்ணும்போது நினைச்சேன், நம்மள நிறைய பேர் என்னை நிறைய பேர் அண்ணான்னு கூப்பிடுவாங்க இன்ஸ்டா யூடியூப்ல. ஸோ அவங்க எல்லாரும் சார்பாகவும் நான் ஏதாவது வெட்டுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என் மனசுல பதிஞ்சது. இது மூலமா என்ன சொல்ல வரேன்னா, இன்ஸ்டா யூடியூப்ல உள்ள எல்லா தங்கச்சிங்களுக்கும், அக்காங்களுக்கும், அம்மாக்களுக்கும், எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியில வந்துட்டு ஹாப்பி பர்த்டே ராஜேஷ் மகிழினின்னு சொல்லி போட்டு ஒரு கேக் கட் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கேக் கட் பண்ண உடனே ஓகே, இனிமேல் காலையில தான் எல்லாமே சர்ப்ரைஸ்ல ரிவீல் ஆகும் போல. ஏன்னா டல்லா இருந்தேன்னா தெரியல, டல்லா தான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி நைட்டு 12 மணி ஆயிடுச்சுல. ஆனால் என்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நான் எவ்வளோதான் தூங்காமல் இருந்தாலும், எவ்வளோதான் டயர்டாக இருந்தாலும் என் ஃபேஸில் வந்து என்னோட அந்த டயர்ட்னஸ் தெரியவே தெரியாது. அது என்னன்னு தெரியல, எனக்கு காட் கிஃப்ட்னு கூட சொல்லலாம். எப்பயுமே வந்துட்டு தூங்கி எழுந்தா கூட மூஞ்சி கொஞ்சம் அந்த கண்ணு கீழே கருவளையம் வரதோ அந்த மாதிரிலாம் பெருசாக இருக்காது. ஓரளவு நார்மலாக குளிச்சு முடிச்சு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருப்பானா என்ன தெரியல. ஸோ அதனால நான் என்ன நினச்சேன்னா, இவன் காலையில தான் எல்லா கிஃப்ட்டும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு கேக்கு கட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டு லைவ் போட்டு லைவ்ல பேச ஆரம்பிச்சிட்டேன். லைவ் பார்க்காதவங்க லைவ் பாருங்க, அதுவும் நல்லா ஜாலியாக இருந்திருக்கும். லைவ்ல பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் திடீர்னு வந்துட்டு சர்ப்ரைஸ் இப்போ இப்போயே கொடுக்க போறாங்க போலன்னு சொல்லிட்டு போனால் இன்னொரு கேக் வெட்டுறதுக்கு தான் கூப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேக் வெட்டிட்டேன். அப்புறம் ஓகே ரைட் இதோட முடிஞ்சுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து லைவ் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அண்ணி ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சர்ப்ரைஸ்ன்றதை தாண்டி எனக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்றதுல வந்து 2 பேரும் கான்சன்ட்ரேட்டாக இருந்தாங்க. அதனால ஆல்ரெடி அந்த ஷூ வந்து கிஃப்ட் பண்ணும்போது நான் அது ஆல்ரெடி போட்டு பார்த்துட்டு எனக்கு செட் ஆகுதா இல்லைன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் எடுத்தோம். எனக்கு பிடிச்சிருந்ததுனால தான் எடுத்தோம். மேபி அவங்க சர்ப்ரைஸாக எனக்கு பிடிக்காத ஒரு நார்மலான ஷூ, எனக்கு பிடிக்காத ஏதோ ஒரு ஷூ எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே சர்ப்ரைஸாக கொடுத்துருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டிருப்பேனே தவிர எனக்கு பிடிச்சிருக்குன்றதுல சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் இது எனக்கு பிடிக்கவும் செஞ்சுல, அதனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அப்புறம் எதிர்பார்க்காத என்னன்னா பர்ஃப்யூம். எனக்கு வந்து பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே வெளியில போனோம்னா இந்த சன்ஸ்கிரீன் போடுறது, மாய்ஸ்சரைசர் போடுறது இதெல்லாம் தாண்டி மெயினாக வந்துட்டு நான் வெளியில போகும்போது பர்ஃப்யூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு தான் போவேன். அதனால இப்போ லாஸ்ட்டாக ஒரு பர்ஃப்யூம் போன வருஷம் பிறந்தனால எனக்கு கிஃப்டாக கிடைச்சிது. அது ரொம்பவே வந்து ஸ்பெஷலான ஒரு இது. ஆனால் அது தீர்ந்தோன்னா அதுக்கப்புறம் பெருசாக பர்ஃப்யூம் தேட ஏதோ இருக்கிறத அடிச்சுட்டு போயிடுவேன். அந்த மாதிரி போய் இப்போ திரும்ப அண்ணி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்ஃப்யூம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது உண்மையாக சர்ப்ரைஸ் ஆச்சு. ஏன்னா நான் அதை எதிர்பார்க்கல, வாங்கினது எனக்கு தெரியாது. அப்புறம் வந்துட்டு மணி நான் என்ன நினைச்சேன்னா, மணி ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்னா, உன்கிட்ட ஃபோன் சரியில்லை, நம்ம உனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நான் உனக்கு சர்ப்ரைஸாக ஐஃபோன் நம்மள பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு டைம் அவனே வாய் விட்டு உளறிட்டான். அதனால சரி ஐஃபோன் தான் வாங்கியிருப்பான்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது காலையில கொடுப்பாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு போயிட்டு மணி ஒரு கிஃப்ட்டை எடுத்துட்டு வந்துட்டான். நான் கிஃப்ட் ஒன்று பார்த்தா பாக்ஸ் பெருசா இருக்கு. என்னடா இது பெரிய பாக்ஸா இருக்கு, இவ்வளவு பெரிய ஐஃபோன்ன்ற மாதிரிலாம் மனசுல இல்ல டேப் வாங்கிட்டானா அப்படின்னு மைண்ட்லயே யோசிச்சுட்டு ஓபன் பண்ணி பார்த்தா
எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருந்தா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர். ஏன் எனக்கு ப்ரொஜெக்டர் ரொம்ப பிடிக்கும்னா, நான் வந்து ஒரு மூவி அடிக்ட். எப்போ பார்த்தாலும் ஏதாவது டிப்ரெஷனாக இருந்தேன்னா, ஏதாவது ஒரு மைண்டை டைவர்ட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா, ஏதாவது பார்த்த மூவியே இருந்தாலும் சரி, பழைய மூவியாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு மூவியை போட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவேன். எப்போ பார்த்தாலும் செல்லு இப்படியே வச்சு பார்த்துட்டு இருப்பேன், கிட்ட வச்சு பார்த்துட்டு இருப்பேன். எல்லாரும் திட்டுவாங்க, அப்படி வச்சு பார்க்காத கண்ணு போயிருன்ட்டு கேட்காம நான் அப்படி உத்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். அதனால இனிமேல் இப்படி உத்து பார்க்காதுன்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் கொடுத்து, இந்தா நீ பாட்டு எவ்வளவு பெருசான ஸ்கிரீன்ல வச்சு நீ பாட்டு பாரு அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் கொடுத்துட்டாங்க. இனிமேல் டெய்லி ஏதாவது ஒரு மூவியை போட்டு பார்த்துட்டு நான் பாட்டு டைம் ஏதாவது டிப்ரெஷன் நினைச்சிட்டு ஏதாவது மூவி பார்க்கணும் அப்படி பார்த்துப்பேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட். மணி ஃபர்ஸ்டே சொன்னா உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட், உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா. நான் உடனே என்ன யோசிச்சேன்னா ஹெட்ஃபோன் யோசிச்சேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் மூவி பார்க்கும்போது ஹெட்ஃபோன் போட்டே தான் பார்ப்பேன். அடிக்கடி சார்ஜ் போயிடும், அந்த மாதிரி இருக்கும், அப்புறம் வெறுப்பா இருக்கும். உடனே சரி ஓகே ஏதோ நல்லா ஸ்டாண்ட் பையா நிற்கிற மாதிரி ஹெட்ஃபோன் வாங்கியிருப்போம் போல அப்படின்னு நான் நினைச்சேன். அதுதான் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுற, எனக்கு ரொம்ப யூஸ் ஆகிற பொருள்னா ஹெட்ஃபோனு மொபைல், இவ்வளவுதான், வேற எதுவுமே பெருசா யூஸ் ஆகாது. ஸோ அதுவா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு பார்த்தா அதோட ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் கொடுத்தான். அது நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஆனா என்கிட்ட ஒரு மைனஸ் என்னன்னா, என்னோட எமோஷன்ஸை, என்னோட அந்த சந்தோஷத்தை, கஷ்டத்தை எதையுமே வெளியில காட்ட தெரியாது. எனக்கு சீரியஸா காட்ட தெரியாது. இப்போ ஒரு ஆக்டிங் வந்துட்டுனா நான் கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ள இருந்து எடுப்பனே தவிர அது நேச்சுரலா வராது. எனக்கு எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் மனசுக்குள்ளே தான் வச்சுப்பேன், எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் மனசுக்குள்ளே தான் வச்சுப்பேன். எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சு பழகினதுனால எனக்கு அந்த ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன் வராது. அதனாலதான் என்னோட வீடியோலையும் பாத்தீங்கன்னா ஆக்டிங் பெருசா இருக்காது. நடிக்கிறான்றது அப்படியே தெரியும். நானா எடுத்துப்பேன். அழுகுறதுன்னா இப்படிதான் அழுகணும், கோவப்படுறதுனா இப்படிதான் கோவப்படணும், எமோஷன்னா இப்படிதான் இருக்கணும்னு எப்படி சொல்றது, படிக்கிற மாதிரி எழுதி வச்சு படிக்கிற மாதிரி அப்படி நானா எடுத்துப்பேன். நேச்சுரலா எனக்கு வராது, வர மாட்டேங்குது. நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன், ஆக்டிங்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ரியல் அப்படி இருக்கணும்னு ட்ரை பண்ணல, ஆக்டிங்ல வந்து நேச்சுரலா வரணும்னு ட்ரை பண்ணுறேன். இன்னும் வரல, அது எனக்கே தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துப்பேன். அதனால எனக்கு எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணாலுமே பெருசா சந்தோஷமா இருக்காது. நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும், பெருசா எக்ஸைட் ஆகிக்க மாட்டேன். எப்பவும் போல சிரிச்சுட்டு சூப்பர் அப்படின்ற மாதிரி இருப்பேன். நடிச்சிருப்பேன் கொஞ்சம், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படியா நைட்டு ஃபுல்லா இந்த மாதிரி சிறப்பா முடிஞ்சு அப்புறம் நைட் ஃபுல்லா ஜாலியா இருந்தோம். அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, மறுநாள் காலையில என்ன பண்ணுவோம், ஏதாவது கோவில் எங்கேயாவது போகும் போல, அந்த மாதிரி நான் எதுவுமே பிளான் பண்ணக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம பிறந்தநாள் வந்து என் பிறந்தநாள் வந்து நான் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படவே மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவும் செய்யாது. ஆனா என்னை சுத்தி உள்ளவங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும், பெருசா இது பண்ணணும்னு நினைக்கிறதுனால என் பிளான் அதுல எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே அவங்களோட பிளானா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சேன். அதே மாதிரி அவங்க காலையில எழுந்த உடனே கருப்பு மூவி கூட்டு போனாங்க. சரி கோவிலுக்கு தான் போக முடியலன்னு சொல்லிட்டு மூவிக்கு போனா மூவில ஃபுல்லா சாமி தான். அதனால கோவில் போகாததை அங்க தீத்தாச்சு. போயிட்டு கருப்பு படம் பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோம்னா சரி ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுக்கப்புறம் நைட்டு இன்னொரு சர்ப்ரைஸும் பண்ணாங்க. இன்னும் என்னன்னா, அதாவது பர்த்டே கிஃப்ட் எல்லாமே என்னோட வீடியோல ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்துட்டு அதுலயுமே இன்னும் சில பிளான்லாம் மணி வச்சிருந்தா, அந்த பிளான்ஸ்லாம் என்னன்றது இந்த வீடியோல, அதுக்கப்புறம் அடுத்து மணியோட சேனல்ல ரிலீஸ் ஆக போற வீடியோலயும் வரும். அப்புறம் வேற எப்படிலாம் என்னை சந்தோஷப்படுத்தினாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க, அந்த May 15th அந்த டே ஃபுல்லா எப்படி போச்சு அப்படின்றது எல்லாமே மணியோட சேனல்ல ரிலீஸ் ஆகும். அதையும் மறக்காம பாத்துருங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நான் ரொம்ப 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 ஒரு விஷயத்துல, அது எப்படி சொல்லுவாங்க தமிழ்ல, அதுக்கு நெகிழ்ந்து போனதுன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மணி எனக்காக இன்னொரு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தான். அது வீடியோலயே மணி கிளியரா சொல்லியிருப்பான். அவன் என்ன பண்ணோன்றத வந்து வீடியோல சொல்லியிருப்பான். அது எனக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்ததுன்றத நான் இப்ப சொல்றேன். என்னன்னா மணி என்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டான், நாங்க வந்து இந்த மாதிரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தோம், ஆனா அது நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் நான் உன்கிட்ட ஓப்பனா ரிவீல் பண்ணிட்டேன், இல்லைன்னா இதை உன்கிட்ட ரிவீல் பண்ணாம சர்ப்ரைஸா பண்ணணும் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டான். அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்பா வந்து என்னைய மீட் பண்ண வைக்கிற மாதிரி, அதான் நானும் பாப்பா மீட் பண்ண வைக்கிற மாதிரி. பாப்பாவை வந்து எப்படியாவது கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம். அதுக்கு வந்து எங்களால் டைரக்டா பேச முடியாதனால எங்க ஃப்ரெண்ட் மூலமா ட்ரை பண்ணோம். ஆனா அதுவும் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் தான். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணிட்டோம். சரி கடைசியில என்ன எங்களுக்கு ரிப்ளை வந்துச்சுன்னா, எதுவாக இருந்தாலும் அட்வொகேட் மூலமா வந்தாதான் பாப்பாவை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படியுமே வந்துட்டு பாப்பா வந்து என்னை பார்க்க முடியாது, நான் தான் பாப்பா பார்க்க போனோம். அதுக்காக இவன் என்ன பிளான் பண்ணானா, இந்த மாதிரி மதுரையில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு உன் பிறந்தநாள் அன்னைக்கு, ஸோ நம்ம அன்னைக்கு போயிட்டு அதை மட்டும் அட்டன் பண்ணிடுவோம்ல, அது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டா, நானும் சரி ஓகேன்ட்டேன். எனக்கு கொஞ்சம் கூட அது கெஸ்டே ஆகல, ஒருவேளை பாப்பா பார்க்க வைக்க ட்ரை பண்றானோன்றது எனக்கு மைண்ட்ல வரவே இல்லை. இப்போ இங்க எப்படி கூட்டிட்டு வர முடியும்னு கேட்கலாம். நாங்க இங்க கூட்டிட்டு வரணும்னு நினைக்கல, ராஜேஷ பள்ளி கூட கூட்டிட்டு போய் காமிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். அதுக்காக தான் மதுரையில ஒரு ஈவெண்ட் அப்படிலாம் போய் சொல்லிட்டு இருந்தோம்.
அதனால எனக்கு சுத்தமாக அந்த ஐடியாவே இல்லை. இவன் என்ன பண்ணிட்டான்னா அதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வேற எதை பார்த்தாலும் பெருசாக சந்தோஷப்பட மாட்டான், பாப்பான்ற ஒருத்தரை மட்டும் காமிச்சிட்டோன்னா அவனுக்கு அதை விட இந்த பர்த்டே வந்து சிறப்பாக அமையாது, அது ஒன்றுக்கு மட்டும் எப்படியாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி அவங்களும் பேசியிருக்கிறாங்க. பேசும்போது இல்லை அவங்களுக்கு ஏதோ சம்திங் ஏதோ கமிட்மெண்ட் இருந்திருக்கும் போல, அதனால முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் லாயர் மூலமா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல, லீகலா அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் சரி கடைசியா ஆப்ஷனா ஒரு வீடியோவாச்சு பாப்பா விஷ் பண்ற மாதிரி ஒரு வீடியோவாச்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணா. எனக்கு நல்லா தெரியும் இது எல்லாத்தையும் தாண்டி ஐபோனை தாண்டி உனக்கு அதான் பெரிய கிஃப்டா இருக்கும்னு. அதுக்கும் நிறைய ட்ரை பண்ணோம். கடைசியில் அதுக்கும் கிடைச்ச பதில் வந்து எதுவாக இருந்தாலும் அட்வொகேட் மூலமா வந்துக்கோங்க, நாங்க இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்துட்டு இன்னொன்று அந்த டைமில் கமிட்மெண்ட் இருக்குன்னு சொன்னதுனால சரி இன்னொரு நாள் நம்ம சர்ப்ரைஸ்ன்றது அப்போவே பண்ணணும்னு இல்லை, எப்படியாச்சும் என்னைக்காச்சும் ஒரு நாள் பண்ணிடணும் அப்படின்றது தானே. அது என்னைக்கு பண்ணாலுமே எப்படி சொல்கிறது, எனக்கு பிறந்த நாள் எல்லா நாளை விட எனக்கு ரொம்ப பிடிக்கிற நாள்னா என் பிள்ளையை பார்க்குற நாள் தான். அதுதான் எனக்கு பிறந்த நாள், எல்லா நாளுமே சந்தோஷமான நாள், எல்லா நாளுமே அதுதான். அதனால அது பிறந்த நாள் அன்னைக்கு தான் இல்லை, என்னைக்கு கொடுத்தாலும் அது எனக்கு பிறந்த நாளுக்கு நான் சந்தோஷப்படுறத விட 1000 மடங்கு சந்தோஷம் அன்னைக்கு தான் இருக்கும் எனக்கு. அதனால அவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் வேற இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சொல்லிட்டான். மேபி ஒருவேளை இன்கேஸ் நடந்துருந்துச்சுன்னா நான் எதிர்பார்க்காத நேரம் அப்படி மட்டும் பார்த்துருந்தேன்னா லாஸ்ட் தான் செமையா முடிஞ்சிருக்கும். வேற லெவல்ல எப்படி சொல்றது, ரொம்ப எமோஷனலா இருப்பேன். அதெல்லாம் தாண்டி மனசு ஃபுல்லா நிறைவடைஞ்சிருக்கும், சூப்பரா இருந்திருக்கும். ஓகே நான் பிறந்தநாள் அன்னைக்கு நடக்கலனாலும் இன்னொரு நாள் நடக்கும்போது அதே ஃபீல் தான் கிடைக்க போகுது. ஸோ அன்னைக்கு அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆச்சு. இது என்னன்னா அவன் அந்த மாதிரி நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க அவன் லைஃப்பை பார்க்கறான்ட்டு. அவன் லைஃப்பை பார்க்கறத விட அதிகமா என் லைஃப்பை தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். அவன் மட்டும் இல்லை, என் குடும்பமே அப்படிதான், எங்க அம்மாவும் அப்படிதான். சரி எங்கள் அம்மா என்னை பெற்றுட்டாங்க, மணி என் கூட பிறந்துட்டான் அப்படின்றதுக்காக இவங்க 2 பேரும் எவ்வளோ வேணா எனக்காக போராடலாம். ஆனால் எங்கள் அண்ணி இப்போ வந்ததுலேருந்து அவங்கள பற்றி மணியை பற்றி எல்லாரை பற்றி யோசிக்கிறத விட ராஜேஷ் சத்தானுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடணும், அவங்க லைஃப் எப்படியாவது மாற்றிடணும் அப்படின்ட்டு போராடாத நாளே கிடையாது. ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் நிறைய யோசிச்சிருக்காங்க என்னை பற்றி. நிறைய பேர் நினைப்பீங்க உங்கள் அண்ணி வந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே உனக்கு எப்படியா அவங்க அண்ணி மேலே இவ்வளோ பாசம் வருது, நீ எல்லா வீடியோ நான் நிறைய அவங்க அண்ணியோட பிறந்தநாளில் கூட சொல்லியிருந்தேன், எங்கள் அண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்து கிடச்ச பெரிய கிஃப்ட் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். அதனால வந்தே ஒரு 5 மாசம் ஆகுது, அதுக்குள்ள உனக்கு எப்படிறா அப்படிலாம் இவ்வளவு பாசம் வரும் வைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாசம்ன்றது வருஷம் ஃபுல்லா காட்டுற பாசத்தை ஒரே நிமிஷத்துல கூட காட்டிட்டு போயிடலான்றதான் என்னோட. சில பேர்லாம் சொல்லுவாங்க நாங்க 2 பேரும் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், 10-15 வருஷமா நாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனா இப்போ ஒரு வருஷமா தான் பழகிட்டு இருக்கிறோம், என்ன விட அவன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படிங்கும்போது இது பொதுவா எல்லாருக்கும் பார்க்கும்போது என்ன தோணுன்னா அவன் பண்றது ரொம்ப தப்பு, 15 வருஷம் பழக்கத்தை 1 வருஷம் பழக்கத்துக்காக விட்டு கொடுக்குறானே அப்படின்ற மாதிரி சில பேர் நினைப்பீங்க, நிறைய பேர் அப்படிதான் யோசிப்பீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷம் பழகுறோம், எத்தனை வருஷம் கூட இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் மேட்டரே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு உண்மையா எந்த அளவுக்கு அதிக பாசத்தை லவ்வா காட்டுறோம் அப்படின்றதான். அது வந்து 10 வருஷம் காட்டின லவ் பாசத்தை 1 வருஷத்துலையும் காட்ட முடியும். அப்படி அது வந்து நிறைய பேருக்கு புரிய முடியும். இப்போ வந்தவனுக்காக அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க, அப்படி கிடையவே கிடையாது. எப்போ வந்தாலுமே அவங்க காட்டுற பாசத்தோட அளவு தான் பார்க்கணுமே தவிர இயர்ஸை பார்க்கக்கூடாது, நாட்களை பார்க்கக்கூடாது. அதனால இப்படி பார்க்கும்போது எங்க அண்ணி 5 மாசத்துலயே எனக்கு வந்து ரொம்ப வருஷம் கொடுக்க வேண்டிய பாசத்தை கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு என்னை பத்தி யோசிக்கிறாங்க, என் மேல அவ்வளோ கேரா இருந்திருக்கிறாங்க. அவளுக்கு என்னை பத்தி ரொம்பவே திங்க் பண்ற ஒரு ஆள். அவங்களுக்கு வந்து என் மனசுக்கு என்ன தோணுன்னா அவங்களுக்கு அது அவசியம் கிடையாது. மீன்ஸ் மணி அம்மா 2 பேரும் கடமை, வேற வழி இல்லை, இவன் இப்படி இருக்கிறான் கஷ்டப்பட்டு இருக்கிறான், அதனால இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அது அவங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஓகே அவங்க பண்றது ஓகே. ஆனா இவங்களுக்கு ஏன் இவ்வளவுத்துக்கு என்னைய வந்து பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குங்கும் போது அது எனக்கு ரொம்ப ரொம்ப இப்படி ஒரு உறவு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப காட் கிஃப்டட்னு தான் சொல்லணும். இப்படி என்னை சுத்தி அழகான உறவுகள்லாம் இருந்தும் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. ஆனா நான் முன்னாடி இப்போ ரொம்பவே மாறிட்டேன். முன்னாடிலாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன்ல ரொம்ப எப்பவுமே என் முகத்துல ஒரு சோவா இருந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் சொல்லுவீங்க நீங்க வீடியோல சிரிச்சிங்கனாலும் உங்க கண்ணில் ஒரு வலி தெரியுது, உங்க ஃபேஸ்ல ஒரு கஷ்டம் தெரியுது அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மைதான். ஏன்னா நான் அப்பெல்லாம் வந்து மைண்ட்ல என்னெல்லாமோ சிந்திச்சுட்டு என்னெல்லாமோ இது பண்ணிட்டு ஃபேக்கா தான் இருப்பேன், ஃபேக்காக தான் சிரிப்பேன், ஃபேக்காக தான் எல்லாத்தையும் பேசுவேன், கடமைக்கு தான் எல்லாத்தையும் பேசுவேன், இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து உண்மையாகவே ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டேன். அது எப்படி சேஞ்ச் ஆக முடிஞ்சுது, ஓவர் கம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டே இருக்க இது வந்து நான் எல்லாருக்குமே பொதுவாக சொல்கிறேன், ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்க நம்ம அதுக்குள்ளேயே மூழ்கி தான் இருப்போம், அதுக்குள்ளேருந்து வெளியில் வரவே முடியாது, அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு 3 to 4 months எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ரெக்கவர் ஆகிடலான்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நான் பர்சனலாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்.
பண்ணியிருக்கிறேன். அதுல இருந்து சொல்றேன், இப்போ எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே பாப்பா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்பா வேணும்னு நினைச்சாங்கன்னா இப்போ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பாப்பா எனக்கு ரொம்ப 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 முக்கியம். அவ தான் எனக்கு உலகமே, அவ தான் எல்லாமே. அவளுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யணும். பாப்பா வளர்ந்து ஒரு வயசுக்கு அப்புறம் அப்பா வேணும் அப்படின்னு சொல்லும் போது அப்பான்னு சொல்லி கூப்பிடும்போது நான் பாப்பா போய் பார்த்துப்பேன். பாப்பாக்கு என்ன வேணுமோ செய்வேன். அதனால நம்ம அது வரைக்கும் நம்ம அதே நினைச்சிட்டு இன்னைக்கு கூப்பிடுவாளா நாளைக்கு கூப்பிடுவாளா அப்படி இப்படின்னு நம்ம அதே யோசிச்சுட்டு என்ன பண்ணுவா என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா கண்டிப்பா ஒர்க் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு பாப்பா வந்து சந்தோஷமா இருக்கிறா, ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாவை கண்டிப்பா தேடுவா. அப்பாவா நான் என்னால என்னென்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணுவேன். எப்படியும் இப்படிதான் லைஃப்னு ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அழுகிறதுலயோ புலம்புறதுலயோ எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அதை நம்ம மனசை நான் அக்செப்ட் பண்ண வச்சுட்டோன்னா போதும். எல்லாத்தையும் அக்செப்ட் த ரியாலிட்டின்ற மாதிரி எல்லாத்தையும் ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டேன்னா போதும். அதனால அக்செப்ட் பண்ணிட்டேன், இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டேன். ஸோ அதுல இருந்து நான் இப்போ ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன். இப்போ நான் உண்மையாவே ஹாப்பியா இருக்கிறேன். முன்னாடிலாம் வந்துட்டு மணி அங்கவா இங்கவான்னு சொல்லி கூப்பிடுவான். நான் வந்துட்டு இல்லல வரலன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஒரு மாதிரி மூலையிலேயே உட்காந்து இப்படியே தான் இருப்பேன். ஆனா இப்பெல்லாம் நானா வெளியில போலாம், ஒரு மாதிரி இருக்கு, வெளியில போலாம் அங்க போலாம் இங்க போலாம்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஆர்வம் வருது. சந்தோஷமா இருக்க முடியுது. உண்மையாவே நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அது ஒண்ணுதான் குறையா இருந்துட்டு இருந்துச்சு. பாப்பான்ற ஒரு விஷயம் மட்டும் தான் குறையா இருந்துட்டு இருந்துச்சு. அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டி தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வந்து ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டதுனால சந்தோஷமா இருக்கிறேன். நீங்களும் தயவு செஞ்சு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே ஹாப்பியா இருங்க. நான் இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன். இந்த பிறந்தநாள் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா அமைஞ்சது. இதுக்கப்புறம் வரப்போற நாட்கள்லயும் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு நம்புறேன். இன்னும் நிறைய பேர் வந்துட்டு என்னோட வலியை புரிஞ்சுக்காம, என்னோட எதையுமே புரிஞ்சுக்காம ஈஸியா அப்படி இப்படின்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அதனால நீங்க பேசுறீங்க, நானும் சரின்ற மாதிரி பியர் பண்ணிக்கிறேன். சில பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டும் இவன் ரொம்ப வலி அனுபவிக்கிறான்றத புரிஞ்சுக்கிட்டும் ஏதோ இவனை குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்றீங்க. அதுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். என்னன்னா ஒருத்தரோட வலி தெரியாம தயவு செஞ்சு அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க என்னை கஷ்டப்படுத்த நான் பழகிடுச்சு எனக்கு. இதுக்கப்புறம் வேற யாராவது உங்க ஃபேமிலிலயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்க அக்கம் பக்கத்துலயோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வலியை புரிஞ்சுக்காம தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க. என்னைய கஷ்டப்படுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அக்செப்ட் த ரியாலிட்டின்ற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். அதனால பிரச்சனை இல்லை. இப்போ ரீசெண்டா ஜெயம் ரவி சார் கூட பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாப்ல. அதுல நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய பேர் அதுல கமெண்ட் வந்து அப்படி இப்படின்னு மாற்றி தான் பண்ணியிருந்தீங்க. சில பேர் வந்து பாசிட்டிவா, சில பேர் நெகட்டிவா அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தீங்க. ஆனால் எனக்கு அவரை பார்க்கும்போது என்னையே பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு வலியோட தான் இருந்தாரு. அந்த வலியை பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பர்சனலாக ஃபீல் ஆனிச்சு. நம்மளோட நான் என்னை கண்ணாடியில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் சொல்றேன், அவரோட வலி தெரியாம அவரை கஷ்டப்படுத்தாதீங்க. அவரை மீன்ஸ் யாரோட வலியும் தெரியாம யாரையுமே வந்து ஈஸியா பேசிடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்படி தப்பா தான் தோணுதுன்னா கூட முடிஞ்ச அளவு மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, இவன் தப்பானவன் தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட என்னையே சொல்லலை, மித்தவங்க யாராவது அப்படி கஷ்டப்படுறாங்க வழியில இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இல்லை இவன் தப்பானவன் தான் அப்படின்னு உங்க மைண்ட் செட்டுக்கு வந்தா கூட முடிஞ்ச அளவு உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அதை சொல்லி அவனை வந்து இன்னும் அந்த கஷ்டப்படுறவங்களை வந்து இன்னும் என்னடா நம்ம வழியை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்கன்றது மிகப்பெரிய வழி. அதை தயவு செஞ்சு வேற யாருக்கும் கொடுக்காதீங்க. எனக்கு நிறையவே கொடுத்துருக்கீங்க. ஆனாலுமே எனக்கு நான் இப்போ ஓகே தான், நான் ரெக்கவர் ஆயிட்டேன். ஸோ இதை ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு என்னது கரெக்ட் என்னது தப்பு அப்படின்னு தெரியலனா கூட அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு வலிக்குது அப்படிங்கும்போது விட்டுருங்க. உங்க மனசுல தப்பா தோணுனா கூட விட்டுருங்க. சந்தோஷமா இருக்கட்டும். ஸோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய விளாக்ஸ் ரிலீஸ் ஆகும். நிறைய பேர் இன்னும் வந்து டேட்டூ விளாக் எப்போ போடுவீங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. அது நான் கிளிப்ஸ்லாம் மிஸ் ஆகி திரும்ப ரெக்கவர் பண்ணி திரும்ப எடிட் பண்ணி அப்படின்னு இப்பதான் ரெடியா இருக்குது. அது சீக்கிரமே போடுவேன். இன்னும் தொடர்ந்து இதுக்கப்புறம் விளாக் போடணும் அப்படின்னு மைண்ட். ஏன்னா ரொம்ப ரொம்ப லெத்தார்ஜிக்கா இருக்கேன். அப்படி இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் ஓகே நார்மலா ஹாப்பியா இருக்கிறேன். ஸோ ரெகுலரா வீடியோஸ் கொடுப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு 1 மில்லியன் சேனல் போயிடுச்சு. இப்போதான் ஒரு 150K பக்கத்துல வந்திருக்கிறேன். இதையும் அதே 1 மில்லியனுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜேஷ் மகிழினி. பாய்.